வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது குறித்தான வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைகள் என்ன? அதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை குறித்தான தகவலையும் பதிவு செய்யலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகளில் தென்கிழக்கு இந்திய பெருங்கடலோர பகுதியில் மேற்கு வந்த ஆழ்ந்த காற்றழுத்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அப்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியை தென்கிழக்கு இந்திய பெருங்கடலின் மத்திய பகுதியில் இன்று காலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தை குறிப்பாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்றும் 2 நாட்களில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடற்கரையை அடையக்கூடும் என்றும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு 26, 27, 28, 29 முதல் வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி.